வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆடி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் விருச்சக ராசியில் மிதுன லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் 216 டிகிரியில் தான் இந்தவுடைய ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கோயில் பண்டிகை திருவிழா நோம்பியெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சாமிக்கு உகந்த மாதம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு எப்போன்னு தெரியாமல் இருப்பாங்க பார்த்திங்களா, அதுக்கு இந்த ஆடி மாதம்தான் உகந்த மாதம். ஏன்னா இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் கும்பிட்றவங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மாக்கள் விலகும், பூர்வ ஜென்ம பாவங்கள் தீரும், வர்க்க தோஷம், பித்ருக்கள் தோஷம், முன்னோர்கள் சாபம் விட்டது, முன்னோர்கள் உயிரூட்ட நேரம் சரியில்லை, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் 18 முடிஞ்சு குலதெய்வத்தை கோயிலுக்கு போய் முப்பூசை பண்ணியோ கெடா வெட்டியோ பொங்க வச்சோ மெயினாக 3 தலகட்டுடைய பங்காளிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு தோஷம் இருந்தால் கூட தீர்ந்து போயிருன்றது ஒரு ஐதீகம். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அம்மனுக்கு உகந்த மாதம். எந்த கோயில் போனாலும் இந்த மாதத்தில் பண்டிகை போடுவாங்க. ஏன்னா அதுக்கு தான் இதுக்கு அம்மனுக்கு உகந்த மாதம் இது. அதே மாதிரி ஆடி அமாவாசை நம்ம முன்னோர்கள் இறந்துட்டவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு உண்டான அருமையான ஒரு அமாவாசை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் இந்த ஆடி மாதத்தில் மிக சிறப்பாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு, கவலைகள், கஷ்டம் இதெல்லாம் ஓரளவுக்கு தீருன்றது ஒரு ஐதீகம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தெய்வத்தினுடைய நட்பு நம்ம சம்பாரிச்சுக்கிறோமோ, அந்த அனுகிரகங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாங்கிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நமக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 12வது ராசியான அதாவது மீன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். குரு யார்? நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். பொதுவாக அதுக்கு தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி இந்த மீன ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான். அந்த குரு பகவான் மீன ராசிக்கு இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். பொதுவாக குரு 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா யார் வீட்டில் இருக்கிறாருன்னா ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் நட்பாக இருக்கிறார். அப்போ நட்பு கிரகமாக இருக்கும்போது 3ஆம் இடம் என்ன? சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஆடி 18க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தெம்பு வந்துடும். பரவாயில்ல, இதுக்கு மேல் நம்மளால் முடியும், சம்பாதிச்சிருவோம், நம்ம கடனை கட்டிடுவோம், சாதிச்சிருவோம், அந்த எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆடி 18க்கு பிறகு கண்டிப்பாக மனசில் தோணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் நம்ம ராசிக்கு மட்டும் நம்ம பலன் பார்த்தா பலன் அளவுக்கு துல்லியமாக இருக்காது. அப்போ நம்ம இந்த மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன, அவருடைய அதிபதிகள் என்னென்ன, அவர் எங்கே இருக்கிறார், அவர் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களுடைய பலன்கள் என்ன அப்படி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி குரு பகவான். அவர் எங்கே இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான், மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அப்படி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே குருவுடைய அனுகிரகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க நட்சத்திரத்துக்கும் அவங்க ராசிக்கும் 2க்குமே அதிபதி யாருன்னா குரு தான்.
சரிங்களா? அப்படி பார்த்தோன்னா அவங்க நட்சத்திரத்துக்கு ராசிக்கு அதிபதி குரு வந்து 3ஆம் இடத்துல உட்காரும்போது 3ஆம் இடம்ன்றது வந்து சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம். அப்போ இழந்த குடும்பம் ஒன்றா சேரும், பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேருவீங்க. இருந்தவுடைய குடும்பத்தில் வந்து நம்ம பணத்தினாலேயோ கஷ்டத்தினாலேயோ குழப்பத்தினாலேயோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சிருக்கிறவங்களாம் இப்போ ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிபதி யாருன்னா சனி. அப்போ வந்து பார்த்தோன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கு பிறந்தவங்களுக்கு அதிபதி சனி பகவான். சனி யார்? தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. அப்போ தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். பொதுவாக சனி வந்து 12ல் மறைகிறது நல்லது தான். காரணம் என்னென்னா 12ஆம் இடத்தில் எக்கிரகம் மறையுதோ அக்கிரகம் அஸ்தனம். இப்போ நம்ம சனி என்ன சொல்லுவோம்? கெட்டவன். சனி உட்காந்த நேரம் சரியில்லை. அது ஏன் சொல்கிறேன்? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 7 சனி இருக்கிறதுனால 12ல் மறைஞ்சது பரவாயில்லன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு சனி வந்து பார்த்தீங்கன்னா தொழில்காரகன் மறையும் போது நமக்கு வந்து கஷ்டம்தான். ஆனால் 7 சனியாக இருக்கும்போது சனி மறையும் போது என்ன பண்ணுவான்னா சிரமங்களை கம்மியாக கொடுப்பான். இதை தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போச்சுன்ற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 7 சனி நடந்துகிட்ருக்குது. 7 சனியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது விரைச்சனி. அதாவது வந்து மங்குச்சனியில் விரைச்சனி, பொங்குச்சனியில் விரைச்சனி, மார்கச்சனியில் விரைச்சனி. அப்போ இன்றைக்கி விரைச்சனிங்கும் போது என்ன பண்ணுவான்? மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம், ஏதோ ரூபத்தில் நமக்கு நஷ்டம். அப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 சனி தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு 1.5 வருஷமாக. இந்த 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கும்போது கட்டன்றது ரேவதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். பொதுவாக புதன் யார் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆயக்கலைகள் 64 நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த 64 கலை கற்றவர் ஒருத்தர் யாருன்னா புதன் மட்டும்தான். நம்ம ஒரு கலை கற்றுருந்தால் என்ன பேச வச்சோம், என்ன ஆட்டம் ஆடுவோம். ஆனால் 64 கலை கற்றவர் எப்படி இருப்பார்? புத்திசாலித்தனமாக, அறிவாளியாக, திறமசாலியாக இருப்பார் இல்லையா? அப்படி பார்த்தா இந்த புதனுடைய, அதாவது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல எங்கே இருக்கிறாரு? கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில். அதாவது சூரியன் பகையாக இருக்கிறாரு, சுக்கிரன் பகையாக இருக்கிறாரு, புதன் வந்து நட்பாக இருக்கிறாரு. அப்போ புதன் நட்பாக இருக்கும்போது, உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி நட்பாக இருக்கும்போது புத்தர செல்வம் சூப்பராக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ கொடுக்குற தருணத்தில் இருக்கிறாரு, பயப்பட வேண்டாம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் சேர்ந்தது தான் கட்டன்றது மீனராசி. அப்போ எடுத்த உடனே எனக்கு மீனராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, சரியில்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரு புள்ளி மாதிரி இருக்கிறது என்னென்னா இந்த 7.5 சொல்கிறாங்கல்ல, அவன் 7.5 இருக்கிறான்னா அவன் அவ்வளோதான், 7.5 கூட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? 7.5 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான்னா அசையாத சொத்துல போய் போடணும். அசையாத சொத்துன்னு என்ன? இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், சுப காரியங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் போர் போடுறது, கிணறு வெட்டுறது, வண்டி வாங்குறது, கூட்டு தொழில் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, 10 ரூபா வாங்கி கொடுக்கறது, வண்டி ஓட்டி சம்பாரிச்சலான்னு வண்டி வாகனத்தில் போய் போடுறது, இது எல்லாமே இப்போ வந்து ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனியில் நேரம் சரியில்லை. இதில் வேறு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் போராட்டமான போர்க்குளமான மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா ஆடி 18 வரைக்குமே இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் பாருங்கள், ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க, சீமந்தம் பண்ண மாட்டாங்க, வளகாப்பு பண்ண மாட்டாங்க, 2வது திரட்டி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பொண்ணு மாப்பிள்ளை விஷயம் பேச மாட்டாங்க, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க, கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க, சுப விசேஷங்கள் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த ஆடி 18 முடிஞ்சு பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆடி 18 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள். பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா நான் இல்லை, என்னை போல் எல்லா ஜாதகரும் சொல்கிறது என்ன அப்படின்னா பொது பலன்றது 40% தான். ஆனால் இண்டிவிஜுவலாக சுய ஜாதகன்றது வந்து பார்த்திங்கன்னா 100%. இப்போ ஒரு உதாரணம் வந்து பார்க்கும்போது, இப்போ ஒருத்தருக்கு வந்து எனக்கு சிம்ம ராசி எனக்கு பிடிச்சிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இஷ்டத்துக்கு அவர் பேர் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பலன் மாறாது இல்லையா? பிறக்கும்போது என்ன நட்சத்திரம் வருதோ, என்ன ராசி வருதோ அதுதான் சுய ஜாதகம். பேர் ராசின்றது அப்படி கிடையாது. அவருக்கு பேருக்கு
ஒரு ராசி. ஜாதகன்றது அப்படி இல்லை, அவர் பிறந்த சூரிய உதயம் அதை வச்சு தான் பலன் சொல்லுவாங்க. பொதுவாக திசை, புத்தி, அந்தரம் இது 3 ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க தலையெழுத்து நல்லா இருக்கும். அப்போ திசா புத்தி நல்லா இருக்கணும்னா நம்ம சுய ஜாதகத்தில் தான் தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்விக்காரகன் நல்லா இருக்கிறாரு. 2-9 பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் கல்விக்காரகன் வந்து பார்க்கும்போது 3ல் போய் குருவோடு உக்காந்துருக்கிறார். கல்விக்கு அதிபதி குருவோடு இருக்கிறதுனால படிப்பு நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து திருமணம் ஸ்தானம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா புதன் 5ல் இருக்கிறதே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துக்கு, ஏன்னா திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து புதன், அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 100% புத்திர பாக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும், திருமணத்துக்கும் நல்லா கை கொடுப்பார். ஆனால் திருமணம் நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதம் முடிஞ்சதான் ஓரளவுக்கு பேச முடியும். ஏன்னா ஆடி மாதத்தில் வந்து கல்யாண பேச்சு பேச மாட்டாங்க. அப்படியே சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18 போர்க்கில் முடிஞ்சு பேசுவாங்க. இருந்தாலும் இந்த ஆடி 31 போச்சுன்னா கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு மாங்கல்ய பலம் நல்லா இருக்குது. அதே போல் புத்திரஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு 3 கிரகங்கள் இருக்கிறார். 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறார். அதாவது சூரியன் வந்து பகையாக இருக்கிறாரு, அதனால் தந்தைக்கு ஜாதகருக்கு கொஞ்சம் சலுப்பு சங்கடங்கள் இந்த மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனும் அந்த இடத்துல பகையாக இருக்கிறாரு, அதனால் மனைவிக்கு ஜாதகருக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா புதன் வந்து நட்பாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் வந்து இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாரு, நீங்கள் பயப்பட வேண்டாம். இதை விட நான் வெளிநாடு போகலாமா, மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் தடையாகும். ஏன்னா 7.5 சனியில் விரைச்சனி போக விடாது. 2வது இப்போ வந்து ஆடி மாதம் போர்க்களம், பணம் காசு கட்டியிருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருவார், அவசரப்பட வேண்டாம் சரிங்களா? தொழில் மாறலாமா, தயவுசெய்து இப்போதைக்கு எதுவும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் போர்க்கலாம் தொழில் தொடங்குறதும் நல்லதில்லை. 2வது விரைச்சனி இருக்கும்போது அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி நாளைக்கு மனசில் ஒரு குழப்பம் வந்துடும். தொழில் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க, இருக்கிற வேலையை செய்யலாம். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம்னு சொல்லுவாங்க. அந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்க்கும்போது சூரியன் 5ல் போய் இன்றைக்கி பகையாக இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன தடங்கள் நஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் எப்படி பார்த்தாலுமே 100% என்னென்னா இந்த ஆடி 18 வரைக்கும் கொஞ்சம் போராட்டன்றது அதிகமாக இருக்கும். இந்த ஆடி 18க்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆடி 18க்கு மேலே நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரிங்களா? ஆனால் எப்படி பார்த்தாலும் நான் முழுக்க நான் சொல்கிறது 3 விஷயந்தான். குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த ஆடி மாதம் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிடுங்க. காற்றடிக்கும் போது தூத்திக்கோங்க, மழை வராத முன்ன வீடு கட்டிக்கோங்கன்ற மாதிரி ஆடி மாதம் வரும்போது பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது 7.5 சனிக்கு வந்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இல்லை நவகிரக பரிகாரம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லது. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி 18 வரைக்கும் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து செய்யுங்க, பரவாயில்லன்னு சொல்கிறேன் சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.